ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாசாரி கலெக்ஷன். இன்னைக்கு பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பார்க்க போகிறோமே. வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி இப்போ தான் நீங்கள் யாராவது இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் படம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் தான் வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோமே. எம்ப்ராய்டரி வந்து நான் ரொம்ப நாளாக கற்றுட்டு போட போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் என் மிஷின் எடுத்து இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு. நான் போடும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்குங்க, உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்க போகிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து தனியாக போகிறத விட ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம போடும்போது வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் இப்போ கற்றுட்டு தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் ப்ளவுஸ் வந்து நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் தான் நான் வந்து ப்ளவுஸ் போட போகிறேன். இதுக்கு இந்த ப்ளவுஸ் நான் பண்ணியிருக்கேன். கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுட்டு ஹிப் சைஸ் இது வரைக்கும் அது வரைக்கும் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இந்த ஃப்ரேம் வந்து இப்போ டைட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பாபினில் நம்ம நூல் மாற்றிடுவோம். ஏன்னா பாபினில் வந்து இது கொஞ்சம் நூல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக இது டிசைன் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா கட்டி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரேம் எடுத்துகிட்டு பிறகு எங்கே டிசைன்ஸ் ஸ்டாப் ஆகுதோ அதே இடத்துலேருந்து போட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கு இல்லைங்களா? அதனால் ஒவ்வொரு முறையும் போடும்போது பாபினில் நூல் போகிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இது எக்ஸ்ட்ராவாக எதுவும் இது பண்ண வேண்டியதே கிடையாது. அது போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே 1 2 3 கொடுத்துருக்குறாங்க. இதை படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேயில் இந்த துணி மொத்தமாக எடுத்துக்கணும். நீடல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்கு இல்லையா? இந்த லாக் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 ஹோல்ஸ்லேயும் இந்த 2 பின்னும் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி உட்காரணும். தெரியுதுங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை விட்டால் போயிட்டு உட்காந்து அதுதான் லாக் ஆகிடுச்சு. இது பற்றி பார்க்க வேண்டியதுன்னா இதை வச்சுக்கணும். இன்றைக்கி போட போகிற டிசைன் எதுன்னு பார்த்தோம்னா இந்த டிசைன் தான் போட போகிறோமே. இதில் இந்த டிசைன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 கலர்ஸ் இருந்தால் எவ்வளோ நிமிஷம் போகுது, என்ன ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போது இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஒவ்வொரு முறையே எத்தனை த்ரெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இப்போது மிஷினில் வந்து போட போதுங்களே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓவரால் இந்த ப்ளவுஸ் பிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம தனித்தனியாக எது போடுதுன்ற கொஞ்சம் பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ளவரை ப்ரெஸ் பண்ணோம்னா தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கான த்ரெட் பார்ப்போம். வந்து 2 கலர் இப்போ நெக்கு மட்டும்தான், அந்த பீக்காக்கோட நெக்கு மட்டும் தான் போட போகுது. இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற கலர் தான் போடணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய விருப்பத்துக்கு தான் கலர் போட போகிறோமே. ஆனால் நான் வந்து நேவி ப்ளூ போட போகிறேன். ப்ளவுஸுக்கு என்ன சாரீ என்ன கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நூல் வந்து இதில் போட்டுட்டு எடுத்துட்டோமா சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுலேயே வந்து இங்கே நமக்கு என்ன எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. என்னென்ன நூல் எப்படி போடுறது, எந்த இதுவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. எதுவும் இது பண்ண வேண்டியதே கிடையாது. இன்கேஸ் மறந்துட்டாலும் நம்ம என்னென்ன இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிடலில் நூல் போட்டுடலாம். நிடலில் போட்டாச்சு. இதை கீழே எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் இந்த லைன்ஸ் வந்து போடுது. சென்டர் பாயிண்ட் போட்டுட்டு
இப்போ இந்த டிசைன் போட்டு முடிச்சாச்சு. முடிஞ்ச பிறகு பாருங்க இங்க தெரியுதுங்களா, அடுத்து என்ன டிசைன் போட போகுதுன்றத இங்க இருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் வீவ் இது தான். ஆனால் இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன டிசைன் போட போகுது, ஏன்னா நம்ம த்ரெட்டெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக. அடுத்தது வந்து இதுக்கு என்ன நம்ம த்ரெட்டு தேவையோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு தான் போயிட்டு இருக்குங்களே க்ரீன் கலர், நான் லைட் க்ரீனில் இருக்கிற மாதிரி த்ரெட் போட்டிருக்கேன். நம்ம இப்போ இந்த நீடில் வந்து எங்கே போகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பல் வருது இல்லைங்களா, இப்போது இந்த ஃபுல் டிசைனில் நீடில் வந்து இப்போ இங்கே தான் வந்து டிசைன் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி இந்த பீகாக்கோடைய கால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக போட்டது. இது வந்து என்கேஜ்மெண்ட் போடப்பட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக எப்படி வருது டிசைனுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்து போட்டு முடிச்சாச்சு. தெரியுது இல்லைங்களா, ஃபுல்லாகவே க்ரீன் கலர், அதாவது அந்த கலரில் எல்லாமே போட்டு முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோன்றத இங்கே இந்த ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகுது. இப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் கலர் நம்ம என்ன கலர் போடணும் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு நம்ம இங்கே ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மிஷினே ரன் ஆகும். இல்லை எனக்கு இன்கேஸ் இதே கலர்லேயே வந்து இந்த பீகாக்கோடைய நெக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே இப்படியே ஆன் பண்ணிடலாம். நான் இன்னும் த்ரெட்டு வந்து மாற்றலை, த்ரெட்டு வந்து இந்த க்ரீன் கலர்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து நான் நெக்குக்கு வந்து இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன். இதை கொடுத்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்றது, என்ன கலர் போட போகிறோன்றது இங்கே காட்டுது. இப்போ நமக்கு என்ன கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சாரீ வந்து பிங்க் கலர்ன்றதுனால நான் வந்து இந்த பிங்க் கலர் தான் போட போகிறேன். சாரீ பிங்க் கலர், பார்டர் வந்து இந்த ப்ளவுஸ் கலர். ஸோ இப்போ வந்து நான் இதுதான் வந்து நெக் டிசைன் ஃபுல்லாகவே வந்து இதுதான் வருமே. ஃபுல்லாக தெரியுதுங்களா, இதெல்லாமே வந்து நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிற இந்த கேப்லலாம் வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா நான் பிங்க் கலர் தான் இப்போ கொடுக்க போகிறேனே. இந்த பிங்க் கலர் வச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி சொல்லுக்கு மதிப்பு கிடையாது, செயலுக்கு மட்டும்தான் மதிப்பு. அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போய் நின்று சொல்லணும், நான் ஜெயிச்சுட்டேன், இதை விட மேல ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல துணிச்சலோட போய் நின்று சொல்லணும். எப்படி பசியோட இருக்கிற மிருகம் தன்னுடைய இறைக்காக வெறிப்பிடிச்சு அலையுமோ, அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வாய்ப்புக்காக நீங்க வெறிப்பிடிச்சு அலையணும். வெற்றி யாருக்குமே கிடைக்காது, வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த உலகில் மிகப்பெரிய பலசாலியாக மாறுகிறார்கள்.